வணக்கம். வாழ்க வளமுடன் முத்துவையா. நம்பிக்கையோட ஒரு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் முடிக்க முடியறதில்ல. சில நேரங்களில் இது முடியாதுன்னு நினைப்போம், அதை முடிச்சிடுவோம். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன தீர்வு? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு விபத்தில் அடிபட்ட முதுகுத்தண்டில் நட்டு போல்ட்டு மூலம் அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும், வேற வழியே கிடையாது என ஒரு மருத்துவர் அல்ல 4 மருத்துவர் சொன்ன பிறகும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே 15 வருடமாக அதை குணமாக்கி நலமுடன் ஒருவர் இருக்கிறார். முடியாத காரியம் அவருக்கு முடிந்துவிட்டது. அடுத்த வாரம் மனைவியின் பிறந்த நாளுக்கு ஒரு நகை பரிசாக வாங்கிவிட வேண்டும் என முடிவு செய்துவிட்டார். நகை கடை கூட 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. ஆனால் கடைசி வரை அவரால் நகையை வாங்க முடியாமல் போய்விட்டது. முடியாத காரியம் முடியக்கூடியதாகவும் முடியக்கூடிய காரியம் முடியக்கூடாததாகவும் மாறிவிட காரணமாக இருப்பது நம்முடைய மனோசக்தி, மன உறுதி, மனோ வலிமை, வில் பவர் என்று சொல்லுகிறோம். சூரிய ஒளி எல்லா பொருட்கள் மீதும் விழுகிறது. அதே ஒளியை ஒரு லென்ஸ் மூலம் ஒரு பேப்பர், ஒரு தாள் மேல் குவித்தால் அந்த தாள், பேப்பர் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்துவிடும். அதே போலவே மனோசக்தி நம்மிடம் அதிகமாக இருந்து நமக்கு எந்த காரியம் நடத்தி முடிக்க வேண்டுமோ அதற்கான செயலில் மட்டும் மன ஆற்றலை குவித்து அதையே நினைத்து நினைத்து வலிமைப்படுத்தி விட்டால் அந்த காரியத்தை நடத்தி முடிக்க என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யார் உதவ முடியும் என்று அனைத்து ரீசோர்சஸ், அதாவது அதற்கு தேவையை நிறைவேற்ற தேவையான சூழ்நிலையை நமது நடுமனம் பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து கொண்டு வந்துவிடும். அப்புறம் என்ன, முடியாது என்ற காரியம் கூட முடிந்துவிடும். வாழ்க்கையில் நம் மனதை, நமது சிந்தனையின் பிடியை நழுவ விடாது செய்து முடிக்க வேண்டிய காரியத்தில் மட்டும் குவித்தால் வெற்றியே. அதற்கு பதிலாக இந்த காரியம் எங்கே முடியப் போகிறது என்ற சந்தேகமோ அல்லது பயம், கவலை, கோபம், பதட்டம், மன அழுத்தம் போன்ற எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் இருக்கும் என்றால் அது நம் மனோசக்தியை குறைத்து முடியும் என்ற காரியம் கூட முடியாமல் போய்விடும். பதறிய காரியம் சிதறும் என்பது பழமொழி. மனோசக்தியை அதிகரிக்க மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அகத்தவம் பயிற்சி ஒரு அற்புதமான பலன்களை நமக்கு தரும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், ஒரு டேம், அதாவது ஒரு அணையை தோண்ட தோண்ட அந்த அணையின் கொள்ளளவு எப்படி கூடுகிறதோ அது போலவே நாம் மௌனம் இருக்க இருக்க நம்முடைய மனோசக்தி கூடிக்கொண்டே இருக்கும். இது 2வது விஷயம். 3வது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நண்பர் சுப்புவை பார்த்து ஒரே நாளில் 10 பேர், என்ன சார் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே, ஏதாவது பிரச்சனையா என கேட்டால் போதும், அவர் மனோசக்தி மட்டுமல்ல அவருடைய உடல் ஆற்றலும் குறைந்துவிடும். வாழ்க்கையில் எது சரியானது, எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் மகரிஷி அவர்களின் அகத்தாய்வு பயிற்சிகளை தினசரி நாம் செய்தால் மனம் குழப்பம் அடையாமல் தெளிவாக இயங்கும். இங்கே மனோசக்தி விரயமாகாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதை உணர்ந்து மனோசக்தியை பெருக்கி நினைத்ததை சாதிப்போம், வளமோடு வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ். வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.